இன்னைக்கு 2026ல பைக் வாங்கக்கூடிய எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பொதுவான சந்தேகம் என்ன அப்படின்னா, லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்கிற பைக் பெருசா? இல்ல ஆயில் கூலிங் சிஸ்டம் இருக்கிற பைக் பெஸ்ட்டா? அப்படிங்கிறது தான். லிக்விட் கூலிங் சிஸ்டம் பைக் பெஸ்ட்டா? இல்ல ஆயில் கூலிங் பெஸ்ட்டா? அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, லிக்விட் கூலிங்னா என்ன? ஆயில் கூலிங்னா என்ன? அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா பைக் இன்ஜினோட டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றதுக்கு 3 டைப் ஆஃப் கூலிங் வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதில ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, ஏர் கூலிங் டெக்னாலஜி, இன்னொன்னு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி, இன்னொன்னு ஆயில் கூலிங் டெக்னாலஜி. இந்த ஏர் கூலிங் டெக்னாலஜி அப்படின்னா என்னன்னா, இன்ஜினோட ஹெட், போர் பகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு படிக்கட்டு மாரி ஒரு செட்டப் இருக்கும். நம்ம ஸ்ப்ளெண்டர் பைக்கு, டிவிஎஸ் ஸ்போர்ட்டு, இல்ல ஹோண்டா ஷைன் இந்த மாரி பைக்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு படிக்கட்டு மாரி ஒரு செட்டப் இருக்கும். அத வந்து கூலிங் ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைக் டிராவல் ஆகும்போது எதிர வர காத்து இருக்கியா, அந்த காத்து வந்து பிரிஞ்சு அந்த ஃபின்ஸ் வழியா டிராவல் ஆகும்போது இன்ஜினோட அதிகப்படியான டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணி இன்ஜினை கூல் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஏர் கூல்டு டெக்னாலஜியோட மெக்கானிசம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆயில் கூலிங் டெக்னாலஜி. ஆயில் கூலிங் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்சர் 220 பைக் இருக்கு இல்லையா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா, சின்னதா ஒரு ரேடியேட்டர் மாரி ஒரு செட்டப் இருக்கும். அதில பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஆனா ஃபேன்லாம் எதுவுமே இருக்காது. பொதுவா ரேடியேட்டர் செட்டப் அப்படின்னு நீங்க கார்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரேடியேட்டர் வச்சு பின்னாடி ஃபேன் இருக்கும். ஆனா, இந்த ஆயில் கூலிங் டெக்னாலஜி இருக்க பைக்ல பார்த்தீங்கன்னா, ஃபேன்லாம் இருக்காது. சின்னதா ஒரு ரேடியேட்டர் செட்டப் மட்டும் இருக்கும். இதில எப்படி கூலிங் மெக்கானிசம் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின்ல நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா ஆயிலு, அந்த ஆயில் வந்து இன்ஜின் ரன் ஆகும்போது அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது நார்மல் தான். அந்த ஆயில வெளிய எடுத்து அந்த ரேடியேட்டருக்குள்ள குடுத்து கூலிங் பண்ணி திருப்பி இன்ஜின்குள்ள அனுப்புறது தான் இந்த ஆயில் கூலிங் டெக்னாலஜி. அதுவே இந்த லிக்விட் கூலிங் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு தனியா இன்ஜின கூல் பண்றதுக்கு ஒரு கூலண்ட் லிக்விட் யூஸ் பண்ணுவாங்க. அததான் வந்து கூலண்ட்ன்னு சொல்லிட்டு கிரீன் கலர்ல இந்த பல்சர் NS 200 பைக்கு, இந்த மாரி ஒரு சில ஹை பெர்ஃபார்மன்ஸ் பைக்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, கீழ வந்து ஒரு கிரீன் கலர்ல ஒரு கூலண்ட் இருக்கிறத நீங்க கவனிச்சிருக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, கூலண்ட் வந்து இன்ஜின்குள்ள போகும். அந்த கூலண்ட் டிராவல் ஆகுறதுக்காக இன்ஜின் பிளாக்ல வந்து ஒரு பாத்வே இருக்கும். அந்த பாத்வே வழியா அந்த கூலண்ட் டிராவல் ஆகும்போது, இன்ஜினோட அதிகப்படியான ஹீட்ட அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வெளிய வர கூலண்ட் இந்த ஆயில் கூலிங் சிஸ்டத்துலயும் ஆயில் கூலிங் சிஸ்டத்துல இருக்கு இல்லையா? ஒரு ரேடியேட்டர் டெக்னாலஜி, ரேடியேட்டர் செட்டப்பு. அதே மாரியே வந்து இந்த லிக்விட் கூலிங்லயும் ஒரு ரேடியேட்டர் செட்டப் இருக்கும். இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபேன் இருக்கும். ஆயில் கூலிங்ல வந்து ஃபேன் இருக்காது. லிக்விட் கூலிங்ல வந்து ஃபேன் இருக்கும். இந்த ரேடியேட்டர் வழியா கூலண்ட் போயிட்டு வரும்போது கூலாகி திருப்பி கூலண்ட் டேங்க் வரும். திருப்பி அதுலேருந்து இன்ஜின் போய் டெம்பரேச்சர் எடுத்துட்டு திருப்பி ரேடியேட்டர்ல வந்து கூலாகும். இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா? இந்த ஏர் கூல்டு டெக்னாலஜி, ஆயில் கூல்டு டெக்னாலஜி. இது 2மே பைக் ரன் ஆனா மட்டும் தான் வந்து என்ஜின வந்து கூல் பண்ணும். மத்த நேரத்துல வந்து கூல் பண்ணாது. ஆனா இந்த லிக்விட் கூலிங் டெக்னாலஜி பைக் ரன் ஆகல, எனக்கு வந்து எதிர வர காத்து வந்து சஃபிஷியன்ட்டா இல்ல அப்படின்னாலுமே நம்ம டிராஃபிக்லயோ, இல்ல சிக்னல்லயோ பைக் ஓட்டும்போது நமக்கு பெரும்பாலான போதுமான காத்து வந்து கிடைக்காது. அந்த மாரி டைம்ல இன்ஜினோட டெம்பரேச்சர் அதிகமாகும்போது, அந்த ரேடியேட்டர்ல குடுத்துருக்காங்க இல்லையா ஃபேனு, அந்த ஃபேன் ஆன் ஆகி இன்ஜின வந்து கூல் பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடும். மத்த 2 கூலிங் டெக்னாலஜிய கம்பேர் பண்ணும்போது, இந்த லிக்விட் கூலிங் டெக்னாலஜில இருக்கிற அட்வான்டேஜ் வந்து இதுதான். இந்த 3 கூலிங் டெக்னாலஜிலயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கும்போது லிக்விட் கூலிங் தான் வந்து கொஞ்சம் பெட்டர் மாரி தெரியும். ஆனா, இதுல எது பெட்டர் கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளோட தேவைய பொறுத்து வந்து மாறுபடும். இந்த பைக் மேனுஃபேக்சரர் வந்து இந்த கூலிங் சிஸ்டத்த இன்ஜின்க்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவா பைக்கோட இன்ஜினோட ஸ்ட்ரக்சர் வந்து 3 டைப்ல இருக்கும். ஒண்ணு வந்து அண்டர் ஸ்கொயரு, இன்னொன்னு ஸ்கொயரு, இன்னொன்னு வந்து ஓவர் ஸ்கொயர். புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ டியூக் 125 எடுத்தீங்க அப்படின்னா, அது 125 சிசி பைக் தான். ஆனா, அதில பார்த்தீங்கன்னா, லிக்விட் கூலிங் டெக்னாலஜி குடுத்துருப்பாங்க. அதுவே கிளாசிக் 350 ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 பார்த்தீங்கன்னா, 350 சிசி பைக்கு. ஆனா, அதில வந்து வெறும் ஏர் கூலண்ட் தான் குடுத்துருப்பாங்க. அத என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? அதே பார்த்தீங்கன்னா, பல்சர் 125 பல்சர் 220 எடுத்தீங்க அப்படின்னா, அதில வந்து ஆயில் கூலிங் டெக்னாலஜி தான் குடுத்துருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது லிக்விட் கூலிங் தானே பெஸ்ட்டு. ஏன் வந்து இந்த பல்சர் 220லயும் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350லயும் வந்து ஏர் கூலண்டையும், ஆயில் கூலிங்கும் குடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இதுக்கு காரணம் இந்த இன்ஜினோட ஸ்ட்ரக்சர் தான். இந்த அண்டர் ஸ்கொயர் இன்ஜின்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா? இன்ஜினோட ஸ்ட்ரோக்கோட லென்த் வந்து இன்ஜினோட போரோட அதிகமா இருக்கும். இதனால இன்ஜினோட பிஸ்டன் வந்து மேல போயிட்டு கீழ வர டைம் டிலே வந்து அதிகமா இருக்கும்.
அப்போ வந்து இன்ஜினோட ஆர்பிஎம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இன்ஜினோட பிஸ்டன் வந்து ட்ராவல் ஆகிற கவுண்டிங் இருக்கு இல்லையா, அதுவும் கம்மியாக தான் இருக்கும். அதனால் அதில் உருவாகிற ஹீட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவு மாடர்னேட்டாக தான் இருக்கும். அதே ஸ்கொயர் இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரோட சைஸும் அந்த ஸ்ட்ரோக்கோட சைஸும் ஆல்மோஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஸ்ப்ளெண்டர் பைக் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ளெண்டர் பைக்கு இந்த மாதிரி கம்யூட்டர் செக்மெண்ட் பைக்கில் வந்து இந்த மாதிரி டைப் இன்ஜின் தான் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு டைப் வந்து ஓவர் ஸ்கொயர். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கோட லென்த்தை கம்பேர் பண்ணும்போது போரோட லென்த் வந்து போரோட சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி போரோட சைஸ் அதிகமாக இருக்கும்போது பிஸ்டன் வந்து மேலே போயிட்டு கீழே வர டைமிங் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அடிக்கடி வந்து மேலே போயிட்டு கீழே போயிட்டு மேலே போயிட்டு கீழே போயிட்டு பிஸ்டன் வந்துகிட்டே இருக்கும். இதனால் இன்ஜின் ஆர்பிஎம் அதிகமாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அந்த அண்டர் ஸ்கொயர் இன்ஜின்ஸ் இருக்கியா, அதில் வந்து ஆர்பிஎம் கம்மியாக இருக்கும். ஆனால் இன்ஜினோட டார்க் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுவே இந்த டைப் ஆஃப் ஓவர் ஸ்கொயர் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட டார்க் கம்மியாக இருக்கும். ஏன்னா பிஸ்டன் வந்து மேலே உடனே போயிட்டு வருது இல்லையா, அப்போ வந்து அந்த இடத்துல வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். வெலாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால டார்க் வந்து கம்மியாக இருக்கும். பட் இன்ஜினோட டாப் ஸ்பீடு, இன்ஜினோட பவர் வந்து பிஹெச்பி இருக்கு, அது வந்து அதிகமாக இருக்கும். இதில் வந்து இன்ஜினோட பிஸ்டனோட மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இன்ஜினோட டெம்பரேச்சருமே அதிகமாகும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ், ஹை ஆர்பிஎம், ஹை டாப் ஸ்பீடு இருக்க பைக்ஸில் வந்து இந்த லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுவே ராயல் என்ஃபீல்டு மாதிரியான இந்த 350 கிளாசிக் 350 மாதிரியான பைக்கில் வந்து நமக்கு வந்து டார்க்கு அதிகமாக இருக்கும், பவர் கம்மியாக இருக்கும். அந்த பிஸ்டன் வந்து ட்ராவல் ஆகிற டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பிஸ்டன் அடிக்கடி மேலே போயிட்டு வர கவுண்டிங்கும் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் வந்து நமக்கு டெம்பரேச்சர் பெரிய அளவில் அதாவது ஓவர் ஸ்கொயர் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து பெரிய அளவில் பில்டப் ஆகாது. ஏர் கூலிங் சிஸ்டமே வந்து இந்த டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ராயல் என்ஃபீல்டு 350 வந்து லிக்விட் கூலிங்கோ ஆயில் கூலிங்கோ கொடுக்காம வெறும் ஏர் கூலன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓவர் ஸ்கொயர் இல்லாமல் அண்டர் ஸ்கொயர் இல்லாமல் நம்ம ஸ்கொயர் இன்ஜின்ஸ் இருக்கியா, ஸ்கொயர் இன்ஜின்ஸில் கொஞ்சம் மாடிஃபை பண்ண டார்க்கும் பவரும் ஓரளவு மேனேஜபிளாக இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் பைக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பல்சர் NS 160, அப்பாச்சி RTR 160 4V, இந்த பல்சர் 220 இந்த மாதிரி பைக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில பைக் இன்ஜின்ஸில் ரெண்டுத்தையுமே பவரையும் பிஹெச்சையும் டார்க்கையும் வந்து நம்ம ஓரளவு ஈக்குவலைஸ் பண்ணோம். அப்படிங்கிறதுக்காக அந்த டிசைன் வந்து ஓரளவு சேஞ்சஸ் பண்ணி அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த ஆயில் கூலிங் டெக்னாலஜி வந்து கொடுத்துருப்பாங்க. இது மூணுத்தில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்குறத விட நம்ம ஒரு பைக்கை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பைக் வந்து நமக்கு சூட்டபுளான பைக்கா, அந்த பைக்கோட சர்வீஸ் நல்லா இருக்கா, ஸ்பேர் கரெக்டாக கிடைக்குமா, மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்கிற பைக்ஸ் எல்லாமே வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் பைக்கு, பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து டாப் ஸ்பீட்லாம் வந்து உங்களுக்கு பெட்டராக வேணும் அப்படின்னா இங்கே வந்து லிக்விட் கூலிங் போகிறதே வந்து பெஸ்ட்டு. ஆனால் அதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம கூலண்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். எப்படி இன்ஜின் ஆயில் மெயின்டைன் பண்ணுறோமோ அது மாதிரி கூலண்ட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் இருக்குது. அந்த டைம் பீரியடில் நம்ம கூலண்ட் சேஞ்ச் பண்ணணும். அப்படி நம்ம கூலண்ட்டை சேஞ்ச் பண்ணல அப்படின்னா இன்ஜினோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஜினோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது அப்படின்னா உள்ளே இருக்கிற ஓரிங்கு, இந்த ஆயில் சீல்ஸ்லாம் டேமேஜ் ஆகி கூலண்ட் வந்து இன்ஜின் ஆயிலுக்குள்ளே மிக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரீசெண்டாக நீங்கள் இந்த R15 MT பைக்ஸில் வந்து கூலண்ட் வந்து இன்ஜினில் மிக்ஸ் ஆகிற மாதிரி இஷ்யூஸ் வந்து நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இன்னொன்று வந்து அந்த ரேடியேட்டரில் எக்ஸ்ட்ராவாக ஃபேன் இருக்கிறதுனால அந்த ஃபேன் ஃபெயிலியர் ஆகிற சான்சஸ் இருக்குது. இதே இஷ்யூஸ் வந்து இந்த Yamaha R15 இருந்தது. இப்போ வந்து அவங்களே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து மாற்றி கொடுத்துருந்தாங்க. அதையும் நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. அதுவே உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஆவரேஜ் ஆர்பிஎம்மில் நல்ல பவரில் ஒரு டீசெண்டான பைக் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஆயில் கூலிங் சிஸ்டம் இருக்கிற பைக்ஸை வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை நான் பெரிய அளவில் வந்து எனக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் வேணாம், எனக்கு வந்து ஓரளவு டீசெண்டாக நல்ல மைலேஜில் பைக் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஸ்கொயர் இன்ஜின் டைப்ஸு, அந்த ஏர் கூல்டு இன்ஜின்ஸை வந்து செலக்ட் பண்ணலாம். இன்னும் இது மாதிரியான வீடியோஸ், பைக் ரிலேட்டட் டெக்னாலஜி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.